உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்ம அளவீடெல்லாம் இருக்குல்ல, கிலோ சொல்லுவோம், மீட்டர் சொல்லுவோம், லிட்டர் சொல்லுவோம், டசன் சொல்லுவோம், இப்படியான அளவீடுகள். அதில் டசன் வச்சு நம்ம என்னெல்லாம் வாங்குவோம்? ஒரு டசன் வாழைப்பழம் கொடு அப்படின்னு சொல்லுவோம், ஒரு டசன் ஆப்பிள், ஒரு டசன் ஆரஞ்சு, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் வள்ளல் பிரான் இந்த ஒரு டசன்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு திரும்ப சொல்கிறாருங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிந்தனை. ஒரு டசன் விஷயங்களை நாம் எல்லாரும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தவிர சொல்லால், சிந்தனையால், செயலால், மூணாலும் நம்ம பண்ணுறோம். தேகத்தால் பண்ணுறோம், சொல்லாலும் செய்கிறோம், சிந்தனையாலும் நம்ம இந்த ஒரு டசன் விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. தேகத்தால் செய்கின்ற 4 விஷயங்கள், சொல்லால் செய்கின்ற 4 விஷயங்கள், சிந்தனையால் செய்கின்ற 4 விஷயங்களை அவர் பட்டியல் போடுறாரு. இந்த பட்டியலை முதல்ல கேட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லைன்னு நம்ம யாராவது தெளிவாக சொல்லிட்டோன்னா நிச்சயமாக நாம் அசாதாரணர்கள், நாமே ஒரு சித்தர் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நாம் எல்லாருமே சாதாரண மனிதர்கள். இதில் எதுவுமே எங்கிட்ட இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய நிலை நம்ம யார்கிட்டையும் கிடையாது. சரி, கிடையாதுன்னு சொல்கிறது ஒரு விஷயம். ஆனால் அப்படி இருக்கின்ற மாதிரி, அதாவது இந்த விஷயங்கள் எதுவுமே எங்கிட்ட இல்லை அப்படின்னு நாம் சொல்கிற மாதிரி நாம் நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், நமக்கு நாமே முக்தி அளித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பிரானோட நோக்கம். அதனால் அந்த ஒரு டசன் விஷயங்கள் என்னங்கிறத 4 நாளாக பார்த்துடலாம். சரியா? மனத்தினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல், இவை 4ம் மனத்தினால் செய்யும் பாவங்கள். இதுதான் அவர் கொடுக்கிற பட்டியல். என்னெல்லாம் நாம தப்பு செய்கிறோம், பாவங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற பட்டியலை தான் வள்ளல் பிரான் தன்னுடைய உரைநடையில் கொடுத்துருக்காரு. அதில் மனசால செய்யக்கூடிய தவறுகளை சொல்கிறார். இந்த மனசால செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்மை போன்றவர்கள் என்ன தெரியுமா நினைப்போம்? நான் மனசுக்குள்ளே தானே நினைக்கிறேன், அது எப்படி மற்றவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு. உண்மை அப்படி இல்லைங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனசு வெளிச்சமாக இருந்தால் முகமும் வெளிச்சமாக இருக்கும். மனசுக்குள்ள கள்ளம் இருந்தால் அந்த கள்ளம் கண்களின் வழியாக தெரியும். கண்ணை நேருக்கு நேர் பார்க்க முடியாது அவங்களால. என் கண்ணை நேருக்கு நேர் பாரு அப்படின்னு யார்கிட்டயா சொல்லி பாருங்களேன், தப்பு செய்கிறவங்கள்ட்ட நிமிர்ந்து பார்க்கவே மாட்டாங்க, தலையை குனிஞ்சிடுவாங்க. அதனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம், என் மனசுக்குள்ளே தானே நினைக்கிறேன், யாருக்குமே தெரியாது. மைண்ட் வாய்ஸ் இப்போல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கல்ல இப்போ உள்ள ஜென்சி குழந்தைகள். உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேட்குதே அப்படின்னு. அதுதான் அந்த மனசுக்குள் செய்கின்ற தவறுகள். அதைத்தான் வள்ளல் பிரான் பட்டியல் கொடுக்குறாரு. திரும்ப அந்த 4 தவறுகளை பாருங்களேன். மனத்தினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல். அது என்னதுங்க பரதாரக மனம் அப்படின்னு ஒரு வார்த்தை, புதிய வார்த்தையாக இருக்கும் நமக்கெல்லாம். ஆனால் இயல்பாக உள்ள செந்தமிழ் வார்த்தை தான் பரதாரக மனம் அப்படிங்கிறது. மனசுக்குள்ள மற்றவர்கள் மனைவியை தான் அடைய நினைப்பது. அதுதான் மிக முக்கியமான சிந்தனை. பிறன் மனை விழையாமை அப்படின்னு வள்ளுவப் பெருமான் சொல்வார்ல, மற்றவர்களுடைய மனைவியை நினைக்காமல் இருப்பது. ஆனால் மனசு நினைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த தவறிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அதுதான் ரொம்ப முக்கியம். இதையே பாவப்பட்டியலில் கொண்டு வந்து வைக்கிறார் வள்ளல் பிரான். அது பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் மற்ற பெண்களை பற்றி மனசால் இப்படி நினைப்பதே தவறு. அப்படிங்கும்போது மற்றவர்களுக்கு உடமையாக இருக்கக்கூடிய மனைவியை பற்றி அப்படி நினைக்கிறது தப்பு, பாவம். நீங்கள் வேற எந்த பாவமும் செய்ய வேண்டாம், இது ஒன்று செய்தால் இதை முதல் பாவமாக வைக்கிறார். அது வேற மிக முக்கியம். பரதாரக மனம் பண்ண நினைத்தல். மனசுக்குள்ளே தானே நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு தெரியவா போது? நிச்சயமாக உங்களின் பார்வை வழியாக தெரிய வந்துவிடும் என்பதை வள்ளல் பிரான் கோடிட்டு காட்டுகிறார். சரி, 2வது பாவம் பாருங்க. அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல். இது 2மே தொடர்புடையதான். மற்றவங்க வச்சிருக்கிற ஏதோ ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கை செய்து அதை அபகரிக்கணும் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய அடுத்த கட்ட பாவம். அதனால் 2வதுலேருந்து 3வது கட்ட பாவத்துக்கு இயல்பாக மனசு நகர்ந்துடும். அதற்கு அடுத்த கட்டமாக இன்னொன்னையும் சேர்த்து சொல்கிறார் பாருங்க.
முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல், இவை 4ம் மனத்தினால் செய்யும் பாவங்கள். நம்மால செய்ய முடியாத பல விஷயங்களை நம்ம கற்பனை கோட்டை கட்டி வச்சிருவோம். நம்ம பார்க்குற வேலை, நமக்கான சம்பளம், நமக்கான வருவாய், நம்ம குடும்ப நிலை இது இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. என்னால் ஒரு குட்டி ஃபேமிலி கார் தான் வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுமே தவிர, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற அந்த மிகப்பெரிய வேன் மாதிரி இருக்கக்கூடிய கார் வாங்க முடியலையே, அவங்க வாங்கிட்டாங்களே அப்படின்னெல்லாம் நினைக்கிறது அனாவசியம். நம்முடைய உள்ளங்கை அகலம் என்னவோ, நம்முடைய உள்ளங்கைக்குள் என்ன பொருத்தி வைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தான் நம்முடைய ஆசையும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நம்மால் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு அது நம்மளால் முடியலை, மற்றவங்களால முடியுதுன்னா அதை நினச்சி பெருமூச்சு விட்டால் அது மிகப்பெரிய பாவம். பெருமூச்சின் நீளம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க தமிழில். பெருமூச்சு அப்படி இழுத்து பாருங்க, அவ்வளோ பெரிய பெருமூச்சை நீளமாக விட்டால் நம்ம உடம்புக்கு தான் கெடுதி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் மூச்சு விடலாமே தவிர பெருமூச்சு விடக்கூடாது என்று வள்ளல் பிரான் சொல்லித் தருகிறார். இது அத்தனையும் நினைப்பால் மனசுக்குள் செய்கிற பாவங்கள். அடுத்தது சொல்றார் பாருங்க, வாக்கினால் பொய் சொல்லல், கோட் சொல்லல், புறங்கூறல், வீணுக்கு அழுதல், இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் பாவங்கள். இதுக்கு புதுசா விளக்கம்னு வேற வேணுமா? பொய் சொல்றது, கோள் சொல்றது, வீணுக்கு சொல்றது, இதெல்லாம் நம்ம இயல்பா பண்றது. மூட்டி விடுறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செய்கிற பாவங்கள் வார்த்தையால் சொல்லால் செய்கின்ற பாவங்கள் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். இதிலிருந்தெல்லாம் எப்போ நம்ம மீண்டு வர போகிறோங்கிறதா இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். சரி, இது 2ஐயும் சொல்லிட்டார். அடுத்து செயலால் செய்யக்கூடியதை சொல்கிறார் பாருங்க. தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்க தகாத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கிறவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல், இந்நான்கும் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள். இதில் திரும்பவும் பிறர் மனைவியை தழுவுதல் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்படின்னா நாம் செய்யாமல் வாழ்நாள் முழுக்க சுவாசிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் பிற பெண்களை நினைப்பதை, பிற ஆண்களை நினைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வள்ளல் பிரான் ஆணித்தரமாக சொல்கிறார். அதைத்தான் பாவப்பட்டியலில் முதல் பாவமாக வைக்கிறார். என்றால் அது கொடும் பாவம். செய்வதிலேயே மிகப்பெரிய கொடும் பாவம் எது என்றால் நமக்கு உரிமை இல்லாத பிற உறவினர்களை நினைப்பது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னவெல்லாம் சொல்லி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்க தகாத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கிறவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல், இந்நான்கும் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள். அவங்க தானுங்க தப்பு பண்ணுறாங்க, நான் பண்ணலையே, நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படி செய்தால் அதுவும் தவறு. சும்மா நின்று வேடிக்கை பார்ப்பது, மற்றவர்கள் தவறு செய்யும்போது அதை தட்டி கேட்காமல் இருப்பதும் மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறார். என்றால் இத்தனை பாவங்களை சொல்லியாச்சு, 1 டசன் பாவங்களை சொல்லிட்டாரு. இதில் ஏதாவது 1-2 கூட நம்ம செய்யாமல் இருக்கோமா? செய்கிறோம்ல. அப்படின்னா நாம் மிகச் சாதாரணர்கள். சாதாரணர்களாக இருப்பவர்கள் சாதாரணர்களாகவே இருக்க வேண்டும் என்பது அல்ல. வள்ளல் பிரான் சொன்ன இந்த பாவப்பட்டியலை இப்போது கேட்டுவிட்டோம், உணர்ந்து விட்டோம், அது கொடுக்கின்ற கொடுமைகளை எல்லாம் புரிந்து விட்டோம் என்றால் இந்த நொடி முதற்கொண்டே நாம் இந்த பாவப்பட்டியலில் நம் பெயர் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம், பார்த்து கொள்வோம். அதுதான் வள்ளல் பிரானை யோசிக்கின்ற, வள்ளல் பிரானை நேசிக்கின்ற நாம் செய்யக்கூடிய முதல் நற்செயலாக இருக்க முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.